நான் உங்கள் அப்துல் மாலிக் பேசுகிறேங்க. நான் நேற்று என் என் மகள் உடைய சர்டிஃபிகேட்டை வாங்குறதுக்காக சென்னைக்கு போயிருந்தேன். அதுக்கு எனக்கு ஆக்கமும் ஊக்கமும் கொடுத்த சாதி சமயமற்ற பேதமற்ற எனது சகோதரர்கள், என் தொப்புள் கொடி உறவுகள் அனைவரும், என் சகோதரிகள் எவ்வளோ பேர் பிரார்த்தனைகளை நம்ம பெற்றிருக்கோம்னு சொன்னால் அது இந்த வாழ்ந்த வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தமாக அமைஞ்சிச்சின்னு வச்சுக்கிங்களேன். வாழ்ந்த வாழ்க்கைக்கு அர்த்தமாக அமைஞ்சிச்சு. எனவே தான் நான் என்ன சொல்கிறேன்னு சொன்னால், ஓட்டுநர் சொந்தங்களே, ஆட்டோ ஓட்டுநர் சொந்தங்களே, எந்த ஓட்டுநர் சொந்தங்களாக இருந்தாலும் சரி, உங்கள் குழந்தைகளை கஷ்டம் என்ற நான் கஷ்டப்படுறேன் அதனால் படிக்க வைக்க மாட்டேன்னு மட்டும் சொல்லிடாதீங்க. உங்கள் கஷ்டத்திலும் நீங்கள் படிக்க வைங்க. ஏன் குழந்தைகள் எல்லாம் அப்பா கஷ்டப்படுறாருன்னு சொல்லி டியூஷனுக்கு கூட போகாமல் தானாக சொந்தமாக உட்காந்து படித்தாங்க. உண்மையாக சொல்கிறேன். டியூஷனுக்கெல்லாம் போகாமல் தானாக சொந்தமாக உட்காந்து வீட்டில் உட்காந்து படித்து, நம்ம அப்பா கஷ்டப்படுறாரு, நம்மளாவது அவங்க வாழ்க்கையில் என் பாப்பா அடிக்கடி சொல்லுவாள், நான் சம்பாரித்து ஒரு வீடு கட்டுறேன் அப்படி சொல்லுவோம். அப்படியே கேட்கும் போதே மகிழ்ச்சியாக இருக்கும். ஏன் இதை நம்ம சொல்லணும்னு சொன்னால், ஓட்டுநர் சொந்தங்களை நம்ம எதுலேயோ கவனம் செலுத்துகிறோம். நீங்கள் கண்டிப்பாக உங்களோட குழந்தைகள் கல்வியில் கவனம் செலுத்துங்க. அவங்க என்ன படிக்கணும்னு ஆசைப்படுறாங்களோ அது கவனம் செலுத்துங்க. அதுக்கு உங்களுக்கு தேவை சிறு சேமிப்பு. உங்கள் ஃப்ரெண்டு உங்களை சினிமாவுக்கு கூப்பிட்றாங்களா, வரமாட்டேன்னு சொல்லுங்கள். கண்டிப்பாக சொல்லுங்கள். அது முக்கியம் இல்லை. உங்கள் ஃப்ரெண்டு உங்களை 10 பேரோட டீ குடிக்க கூப்பிட்றாங்களா, வரமாட்டேன்னு சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்டு உங்களை மதுபானம் குடிக்க கூப்பிட்றாரா, வரமாட்டேன்னு சொல்லுங்கள். அந்த காசு சேவிங் பண்ணுங்கள். அந்த காசை சேவிங் பண்ணி குழந்தையோட படிப்புக்கு கொடுங்க. உண்டியலில் போடுங்க. என் கல்விக்காக இதுன்னு சொல்லி உண்டியலில் போடுங்க. அந்த குழந்தை நல்லா படித்து அதோட வாழ்க்கை மேம்பட வேண்டும். அதுதான் நம்ம ஒரு பெற்றோர்களுக்கு சந்தோஷம். நீங்கள் சொத்து சுகமே வச்சுருந்தா கூட சரி தான், கல்வி இல்லைன்னா வேஸ்ட். எனவே தான் நம்ம சொல்கிறோம், கல்வியை கொடுங்க. கல்வியை கொடுத்துட்டு நம்ம குழந்தை குட்டியோடு இங்கே இருக்கணும், நம்ம இங்கே சந்தோஷமாக இருக்கணும். என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில், ஏன் கையை ஏந்த வேண்டும் வெளிநாட்டில்ங்கிற போல் நம்ம நாட்டில் நம்மளே சம்பாரித்து உழைச்சி படித்து இங்கே கிடைக்கிற வேலையை செஞ்சு நல்லா நிம்மதியாக இருக்கலாம். எனவே தான் கல்விக்கு முக்கியத்துவம் கொடுங்கள் சகோதரிகளே, ஓட்டுநர் சொந்தங்களே, கல்விக்கு முக்கியத்துவம் கொடுங்கள். வேறு எல்லாத்தையும் தேவையில்லாத விஷயங்கள் எல்லாம் நம்ம தூர போட்டுட்டு, கண்டிப்பாக கல்வி என்பது ஒரு மிக 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 முக்கியமானது. அந்த கல்வி ஒழுக்கத்தை கொடுக்கும், அந்த கல்வி மேம்பாட்டை கொடுக்கும், அந்த கல்வி வளர்ச்சியை கொடுக்கும். எனவே கல்விக்கு இந்த பள்ளிப்பட ஆட்டோ மக்கள் நற்பணி சங்கம் எப்போதும் துணை நிற்கும் என்று கூறி, அனைத்து நல்லுள்ளங்களுக்கும், பிரார்த்தனை செய்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு, தாங்களும் தங்கள் குடும்பத்தாரும் நிம்மதியுடன் மகிழ்ச்சியுடன் வாழ எல்லாம் இறைவனிடத்திலே மனதார பிரார்த்தனை செய்து நான் விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி.